அழகாவே. பாமனு நல்ல நேரத்தில் வாங்கம்மா. வாங்க வாங்க உள்ள கேட்டுக்கிறேன். என்னம்மா அங்கே நின்ற உள்ளவாமா? எல்லாருக்கும் உள்ள இடம் போதாதுன்னு தங்கச்சி இன்னும் பழச மறக்கல போல இருக்கு. அப்படி இல்ல, ஊர் ஜனங்க முன்னாடியே தட்டை மாத்திக்கலாம்னு தான். தாராளமா அம்மா தட்டு கொண்டா. வாமா தட்டு மாத்திக்கலாம். ஐயோ நான் விதவை. இந்த 1000 தான் இருந்தாலும் நீ என் தங்கச்சிமா, எடுத்துட்டு வா. ஓ கொண்டம்மா. என் மகன் படையப்பன உங்க மக வசுந்தராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். உங்களுக்கும் உங்க மகளுக்கும் சம்மதம்னா தட்டை வாங்கிக்கங்க. எதுக்கு பயப்படுறீங்க? உங்களை இங்க யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. நமக்கு துணையா அந்த 6 படையப்பனும் என் மகன் படையப்பனும் இருக்கா. உங்களுக்கு சம்மதம்னா தைரியமா தட்டை வாங்குங்க. இப்ப என்ன சொன்ன? விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி இல்லையா நீயே? அன்னைக்கு என் மகளை கலங்க வச்சுட்டு உனக்கு வேறொருத்தைய மருமகளா கொண்டு வந்தியே, அன்னைக்கும் நான் விதவைதான். அப்போ இந்த தங்கச்சி உன் கண்ணுக்கு தெரியல? தெரியாது. காரணம் பணம். அந்த பணம் இன்னைக்கு எங்க கிட்ட நிறைய இருக்குங்கிறதுக்காக வயசு வித்தியாசம் பார்க்காம வெக்கம் இல்லாம நேத்துக்கு என் காலில் வந்து விழுந்தியே. சரி, தங்கச்சி தான் அன்னைக்கு ஞாபகம் இல்ல, என் புருஷன் ஞாபகம் இருந்துச்சா? இந்த ஊர் ஜனங்க முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருந்துச்சா? அந்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிற ஞாபகம் உனக்கு இருந்துச்சா? மனுஷனா இருந்தா தானே இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நீ என்ன கேட்கலாம், நேத்துக்கு நீ எனக்கு கொடுத்த வாக்கு என்னடி ஆச்சுன்னு. கொடுத்த வாக்க தவற பரம்பரையில நான் வாக்கப்படல. வாழ்க்கை பூரா கொடுத்த வாக்க காப்பாத்தணும் நினைக்கிறது தான் என் குடும்பம். நேத்துக்கு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன், உன் வீட்டுக்கு நிச்சயம் பண்ண வரேன்னு, உன் பொண்ண நிச்சயம் பண்ண வரேன்னு இல்ல. நீ வேணா பரம்பரையா வந்த பழக்கத்தை மாத்தி உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா என்னால அது முடியாது. ஏன்னா என் புருஷன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதுல கணீர்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. கட்டிக்க போறவங்க சம்மதத்தோட தான் அந்த 6 படையப்ப முன்னாடி என் படையப்பனோட கல்யாணமும் நடக்கும். யாரையுமே மதிக்காம சொத்து செல்வாக்கு ஆசைப்பட்டு விரும்பினவளை மறந்துட்டு வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டினா ஓம் புள்ள. ஆனா என் மக 10 மாசம் சுமந்து பெத்த என் வார்த்தையை மீறக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மனசார விரும்பினவளை மறந்துட்டு ஓம் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாரானா. ஆனா பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்காதவங்க பெத்தவங்களாவே இருக்க முடியாது. என் பிள்ளையோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். இவன் கற்பூரம் மாதிரி, ஏழை கொளுத்தினாலும் பணக்காரன் கொளுத்தினாலும் யார் கொளுத்தினாலும் ஒரே ஜோதிதான். என் புள்ள மனசை நான் கொளுத்த முடியுமா? குளிர வைக்கத்தான் முடியும். படையப்பா, போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. சூடு மறக்க அந்த அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறான். நானா இருந்தா நாண்டுகிட்டு செத்துருப்பேன். அன்னைக்கு அவ்வளவு பேசினானே,
இனிமே அவன் பொண்ணை யாரு கட்டி கொடுப்பான்? கட்டி கொடுக்குதுங்க, அவன் கூட்டி கூட கொடுப்பான். பணம் எவ்வளவு இருந்து என்னையா பண்றது? மான மரியாதை போச்சல்ல. இனிமேல இருந்தாலும் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியுமா? நாக்கு தாயா மனுஷனுக்கு முக்கியம். கொடுத்த வாக்க காப்பாத்தணும். முடியலன்னா அந்த நாக்க புடிக்கிட்டு சாகணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யார் மேல இருக்க கோபத்துல இப்படி வெறுத்தன மாறுற? கோபம் வெறிதான். கோபம், அந்த வேலைக்காரி மேல கோபம், வெறி, அந்த படையப்பனை அடையணும்ன்ற வெறி. இப்ப கோபப்பட்டு யாரும் என்னமா பண்ண போற? என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வேலைக்காரன் நாய், நான் படையப்பனை விரும்புறேன் தெரிஞ்சு கூட ஒன்னும் தெரியாத பூனை மாதிரி இருந்துகிட்டு அந்த புலிய வளைச்சு போட்டால, அவளை விட மாட்டேன். அவளை மட்டும் இல்ல, நம்ம அப்பா சாவுக்கு காரணமா இருந்த அந்த படையப்பனையும் அவன் தெய்வமா வணங்குறானே அவங்க அம்மா, அந்த திமிரு பிடிச்ச மூதேவியும் விட மாட்டேன். வாழ்நாள் பூரா அவங்க ஒவ்வொரு நாளும் சாகரா மாதிரி அவங்க கூட வாழ்ந்துகிட்டே அவங்கள சாகடிப்பேன். அவன் தான் ஊர் முன்னால அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டானே, இனிமே நீ எப்படிமா அந்த வீட்டை போய் வாழ முடியும்? முடியும், என்னால முடியும். இந்த நீலாம்பரி நினைச்சா நிச்சயமா முடியும். எல்லாம் ஏன் தப்புதாம்மா. அவன் தங்கச்சி நான் கட்டிக்கலன்னு என் தங்கச்சி அவன் பழி வாங்குறான். இல்ல,